வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இப்போ தான் என் வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஓகே. நம்ம நீச்சபங்கம் மற்றும் நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்ற ஒரு சில அமைப்புகள் நம்ம போட்டிருந்தோம். அதில் ஒரு சில முக்கியமான கேள்விகள் அப்படின்றது இந்த ஜாதக கன்சல்ட்டிங் வருது பார்த்திங்களா, அதில் வரும்பொழுது கேட்கப்பட்ட கேள்விகள். எனக்கு நீச்சபங்க ராஜயோகம் இருக்கே, ஏன் இது கிடைக்கல அப்படின்ற ஒரு சில கேள்விகள். ஸோ அதனால் உதாரணமாகவே ஒரு 2-3 அமைப்பை போட்டு அதை விளக்கிடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோடைய கண்டென்ட். ஸோ நீச்சபங்க ராஜயோகம் எப்பொழுது வேலை செய்யும் அப்படின்றதையும் எடுத்துக்கலாம், அல்லது என்னன்றதையும் எடுத்துக்கலாம். சரி, ஒரு உதாரணம். எனக்கு வந்த கன்சல்ட்டிங்க்கு வந்த ஒரு ஜாதகம் இதுதான் இந்த ஜாதகம். எனக்கு கன்சல்ட்டிங்க்கு வந்த ஜாதகம். சரி, இந்த ஜாதகத்தில் என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, மற்றதெல்லாம் வேண்டாம், கன்சல்ட்டிங் வேறு ஒரு விஷயத்துக்கு வந்தாங்க. பட் இருந்தாலும் என்கிட்ட என்னுடைய வீடியோ பார்த்துட்டு வரும்போது என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, சார் என்னுடைய கணவருக்கு நீச்சபங்க ராஜயோகம், சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகம், ஆனால் நாங்கள் இன்னும் வீடு வாங்கலை, ஏன்னு கேட்டாங்க. கேள்வி தான், நாங்கள் இன்னும் வீடு வாங்கலை, வாடகை வீட்டில் தான் இருக்கோம், ஏன்? சுருக்கமாக ஒரே பதில் தான் சொன்னேன். உங்கள்கிட்ட காசு இல்லாமல் இல்லை, பணம் இல்லாமல் இல்லை, லோன் வாங்காமல் இல்லை, ஆனால் உங்கள் கணவருக்கு இப்போ லோன் வாங்க பிடிக்கலைன்னு. லோன் வாங்க பிடிக்கலை. மற்றும் உங்களுக்கு கணவருக்கு வாங்கினா புது வீடு தான் வாங்குவேன்னு ஒரே பிடிவாதமாக இருக்காருன்னு. சார் அவ்வளவும் உண்மை. என் கணவர் லோன் வாங்கிறதுக்கு பயப்படுறார். அவங்க சொன்ன பதில், என் கணவர் லோன் வாங்கிறதுக்கு பயப்படுறார். வாங்கினா புது வீடாக தான் வாங்க வேண்டார். பழைய வீடு நிறைய வருது, ஆனால் பழைய வீடு வாங்க மாட்டேன், வாங்கினா புது வீடாக தான் வாங்க வேண்டாரு. எங்கள்கிட்ட சேவிங்ஸும் இருக்குது சார். அவங்க சொன்ன பதில், எங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்குது, இல்லாமலாம் இல்லை, இருக்குது அப்படின்னார். பட் ஏன் சார் நீச்சபங்க ராஜயோகத்தில் சுக்கிரன் அங்கே எனக்கு கொடுக்கல அப்படின்றது தான் காரணமாக தான். காரகத்தை சுக்கிரன் நீச்சமானதுனால் தாமதமாகத்தான் தருவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீச்சபங்க ராஜயோகத்துக்கு வாழ்க்கையின் பிற்பகுதியில் தான் அந்த அமைப்புகள் உருவாகும். உடனேலாம் உருவாயிடாது, தாமதமாகத்தான் தருவார். மாறுதலாக நான் இன்னொன்று ஒன்று சொன்னேன். உங்கள் கணவர் கடுமையான சூப்பர் புத்திசாலி, அவர் ஐடியில் வேலை பார்க்குற அளவுக்கு அமைப்புகள். ஆமாம் சார், ஐடியில் தான் வேலை பார்க்குறார். கடுமையான செம புத்திசாலி. இங்கே சுபத்துவ அடிப்படையில் பார்த்தாலும் புதன் தான் சூப்பராக இருக்கார். புதன் முதல்ல உச்சம். ஆனால் ஏன் கிடைக்கலன்றதுக்கு இன்னொரு பதிலும் சொன்னேன். லக்னாதிபதி நீச்சம்மான்னு. லக்னாதிபதி நீச்சம் அப்படின்ற அடிப்படையில் வாழ்க்கையின் பிற்பகுதின்ற அடிப்படையில் கிடைக்கும், புரிஞ்சுக்கங்க. ஆனால் வாங்கினா புது வீடு தான் வாங்குவீங்க அப்படின்றதையும் நான் சொன்னேன். ஆமாம் அப்படின்றது. ஸோ நீச்சபங்க ராஜயோகம் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, கண்டிப்பாக காரகம்தான் முதலில் வேலை செய்யும். காரகன் சுக்கிரன் உச்சமாக இருந்தால் உடனே கொடுப்பார், வீடு கொடுத்துருவார், 100% கொடுத்துருவார். அதாவது புதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கார், சுக்கிரன் வீட்டில் இந்த இடத்துல மீனத்தில் இருக்கார், சுக்கிரனோட இருக்கார்னா முதல்ல அவருக்கு நல்ல வீடு இருக்கும், நல்ல வாகனம் இருக்கும், நல்ல லக்ஸரியாக தான் இருப்பார், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காரகத்தை முதலில் கொடுத்துருவார். ஆனால் என்ன வேலை செய்யலைன்றது பொறுமையாக தான் இருக்கும். சரி, இதே போல் இதே அமைப்பில் இன்னொரு ஒரு ஜாதகம். ஏன்னா ஒரு ஜாதகத்தை மட்டும் விளக்கினால் நமக்கு அதனுடைய அமைப்புகள் புரியாது. ஸோ அதனால் இதே துலா லக்னம் இந்த இடத்துல
இது ஒரு ஜாதகம். இது ஒரு ஜாதகம். இது என்னுடைய நண்பருடைய ஜாதகம். இது நண்பருடைய ஜாதகம். குருதசையில் வீடு கொடுத்தது. அதுக்கப்புறம் வீடு எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போவும் வீடு இல்லை. இதான் உண்மை. வாடகை வீட்டில் தான் இருக்கார். நல்லா இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாடகை வீட்டில் தான் இருக்கார். இவருக்கும் சுக்கிரன் முதல்ல நீச்சம் சாமி, புரிஞ்சுக்கோங்க. மாலை போட்டிருக்கேன், அதனால் சாமி நீச்ச சாமி, புரிஞ்சுக்கங்க. சுக்கிரன் நீச்சம், ஆனால் பயங்கர புத்திசாலி. ஏன்? புதன் உச்சம். நீச்சபங்க ராஜயோகத்தில் ஒளிந்திருக்கும் ஒரு சில விஷயங்கள் எனக்கு சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்குது. ஏன் 120 மார்க்குக்கு அவர் ஏன் வேலை செய்யலை, எனக்கு அற்புதமாக செஞ்சுருக்கணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு விதிவிலக்கு இதுதான். உடனே யானைக்கு அறம்னா குதிரைக்கு குர்ரம் அப்படின்னு ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அடுத்தது உடனே குருஜியை கம்பேர் பண்ணுவாங்க. குருஜி எப்படி புதன் அவருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது கம்பேரிசனில் தான் நம்மளுடைய உலகமே செல்லுது. உண்மையை சொல்லணும்னா சனி இல்லை அப்படின்னா அந்த உலகமே இல்லை. அதான் உண்மை. மனிதர்கள் கிடையாது, அதான் உண்மை. மனிதர்கள் கிடையாது, மரம் செடி கொடி எதுவும் கிடையாது சனி இல்லைன்னா. இது குருஜியோடைய ஜாதகம் ஏறக்குறைய. சரி, ஃபுல்லாகவே குருஜியோடைய ஜாதகம் ஃபுல்லாகவே போட்டேன். குருஜியோடைய ஜாதகம். இவருக்கு ஏன் புதன் வேலை செஞ்சுது, காரக ரீதியில் ஏன் வேலை செஞ்சுது, ஏன் அவருக்கு புதன் நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் 4ஆம் வீட்டை பார்க்குறாரு சார். 5ஆம் அதிபதி உச்சம். எண்ணம் செயலை குறிக்கக்கூடிய 5ஆம் அதிபதி சுக்கிரன் தானே ஆதிபத்தியத்தை கொடுத்தாகணும். முதல்ல 2 ஜாதகத்தில் இந்த துலா லக்னமாக இருந்தாலும் அவங்களுக்கு சுக்கிரன் நீச்சமாகி புதனோடு இருக்கும்போது பாக்யஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உச்சமாக இருந்ததுனால பாக்கியங்கள் இருக்குது. கல்யாணமாகி குழந்தையாகி நல்ல ஓரளவுக்கு வாடகை வீட்டில் இருந்தாலும் நல்ல வீட்டில் இருக்காங்க, வசதியாக தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, பாக்கியங்கள் இருக்குது. காரக ரீதியில் சுக்கிரன் நீச்சம், ஆனால் அது ஆதிபத்திய ரீதியில் புதன் கொடுத்தாருல பாக்கியத்தை. அந்த மாதிரி இங்கே சுக்கிரன் உச்சமாகி புதன் தன் வீட்டையே தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த இடத்தில் அவர் ஆதிபத்திய ரீதியில் சுக்கிரன் எண்ணம் செயலை கடுமையாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கார். சொல்றது புரியுதுங்களா? கொடுக்க கடமைப்பட்டிருக்கார். அதன் அடிப்படையில் புதன் தன் வீட்டை தானே பார்க்கும்போது படிக்க மட்டும்தான் செய்யலை சார், படிக்காத மேதை அவர், அதை புரிஞ்சுக்கங்க. அதனால தான் காரக ரீதியில் புதன் வேலை செஞ்சது. சரி, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜாதகத்துக்கே நம்ம அந்த ஏன் அதை சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த புதன் சுக்கிரன் லக்னத்தில் இங்கே குரு இருக்கிற ஜாதகத்தில் ஏன் அவருக்கு புது வீடு தான் வாங்க பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்றதுக்கு உண்டான அடிப்படை குரு 4ஆம் வீட்டை பார்க்குது. 4ஆம் வீட்டை பார்க்குது. அவருக்கு புது வீடு தான் பிடிக்கும், பழைய வீடு பிடிக்கவே பிடிக்காது. குரு 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி அடுத்த ஜாதகத்தில் இந்த இடத்துல குரு ராகு சனி இருந்தது. 4ஆம் அதிபதி 4க்கு 8 மறைந்து இங்கே ராகுவோடு இருக்கார். குரு 4ஆம் அதிபதியோடு இருந்த காரணத்தினால வீடை கொடுத்தார். போகும்போது அந்த தசை முடியும் போது பிடிங்கின்னு போயிட்டார். ஏன்னா அவர் 6ஆம் அதிபதி, அதை புரிஞ்சுக்கங்க. பெரும்பாலும் என்னை ஃபாலோ பண்ணுறவருக்கு அவர் என்னுடைய ஜோதிட நண்பர், நல்ல நண்பர். அது மறுபடியும் அடுத்த ஒரு இதை போட்டுருவேன். என்னுடைய இன்னொரு நண்பர். நம்மளுடைய நண்பர்கள் ஜாதகத்தையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஜாதகத்தையும் அலசினாலே போதும். நம்மக்கிட்ட கன்சல்டிங் வர ஜாதகம் 2வது. இது என்னுடைய இன்னொரு நண்பருடைய ஜாதகம். இவருக்கு சூப்பராக வீடு இருக்குது, 1க்கு 2 வீடு இருக்குது, பூமி வேறு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, 1க்கு 2 வீடு இருக்குது, பூமி வேறு இருக்குது. இவர் எப்படி படித்தார்? ஆரம்ப காலத்தில் சரியாக படிக்கலை, அதான் உண்மை. படித்தார், ஆரம்ப காலத்தில் சரியாக படிக்கலை, புதன் நீச்சம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் படித்து முடித்தார். ஏன்?
4ஆம் வீட்டை குரு பார்த்து 4ஆம் அதிபதி உச்சனுடைய வீட்டிலேருந்து உச்சனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அடிப்படையினால் படித்தார், நல்லா படித்தார். ஆனால் ஆவரேஜ் மார்க் எடுத்தார். அதுக்கப்புறம் அவருடைய தொழிலில் இப்போது நம்பர் 1 இருக்கார். புதனுடைய அமைப்பில் தான். இது என்னுடைய நெருங்கிய நண்பருடைய ஜாதகம். ஏன் சுக்கிரன் 1க்கு 2 கொடுத்துருக்கார், ஜம்முன்னு இருக்கார், ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே போட்டிருப்பேன், ஜோதிடத்தை நம்பாதவர் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி போட்டிருப்பேன், ஏற்கனவே போட்டிருப்பேன், நிறைய இடத்துல சொல்லி காட்டிருக்கேன். அவர் சுக்கிரன் உச்சம் அவருக்கு. ஸோ சுக்கிரனுடைய காரகமான 4ஆம் வீட்டோடைய காரகமான சுக்கிரனுடைய காரகமான வீடு வாகனமெல்லாம் செழிப்பாக நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் அதே சமயத்தில் புதனுடைய காரகம் முதலில் நீச்சமாகி அதன் பின் நீச்ச பங்கம்ன்றதுனால இப்போ அவருக்கு வயதும் ஆகிவிட்டது. இந்த ஜாதக அமைப்பை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும், 45-46 வயசு ஆச்சு. பிற்பகுதி வாழ்க்கையில் அவர் புதனுடைய காரகம் சூப்பராக இருக்குது. அஷ்டம சனி வரப்போது, அடுத்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அடுத்து இப்போ குருதசை வரப்போது, இருக்கிற இடத்த விட்டு அவர் போகிறார், அதெல்லாம் வேறு விஷயம், அதெல்லாம் மற்ற பலன்கள். பட் நம்ம இருக்கிற பலன் நீச்சபங்க ராஜயோகத்தை பற்றி. இந்த இடத்துல புதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கார். புதன் பொறுமையாகத்தான் அந்த காரகத்தை கொடுத்தார், ஆனால் ஸ்திரமாக நல்லா கொடுத்தார். ஆரம்பத்திலே சுக்கிரன் கொடுத்துட்டார். ஸோ நீச்சபங்க ராஜயோகம் ஆன எல்லாருக்கும் உடனே கிடைக்குமா அப்படின்னீங்கன்னா அதனுடைய அடிப்படையை பார்த்து இவருக்கும் பழைய வீடு பிடிக்காது, வாங்கினா புது வீடு தான், பழைய வீடு பிடிக்காது இல்லையா. 1 வருஷம் ஓல்டை வாங்கி நல்லா வச்சுக்கணுன்ற எண்ணம் தான், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த அடிப்படையும் ஒரு சில விஷயங்களையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இவருக்கும் புதன் நீச்சமானாலும் நல்ல மனைவி, நல்ல குடும்பம், தன் வீட்டை தானே பார்க்கும் புதன். அந்த வீட்டோடைய ஆதிபத்தியத்தை அந்த புதன் செய்யணும், அதுன்றது அடிப்படை. ஸோ இது ஒரு விளக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதில் இன்னும் அடிப்படையான சார விஷயங்கள்லாம் இருக்குது, அதுவும் இல்லாத இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு பலனை எடுக்கிறதுக்கு மொட்டை தத்தா குட்டையில் உந்தானான்னு ஒரே மாதிரியாக நான் இங்கே சொல்ல விருப்பப்படல, அப்படியும் நீங்கள் புரிஞ்சிக்காதீங்க. பட் ஆணி வேறு என்னன்றதை எடுத்து கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே திரியை தூண்டி விட்டேன். நீங்கள் எப்படி எறிகிறீங்கன்றது உங்களை பொறுத்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்னும் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சரியா? நன்றி நண்பர்களே.